எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபியூஷன் கிச்சனில் இன்றைக்கி பச்சை சாதம், அதாவது புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த பச்சை சாதம் ரைத்தாவோட சூப்பராக மேட்ச் ஆகும். இன்றைக்கி வெள்ளரிக்காய் வெங்காய ரைத்தா செய்ய போகிறேன். இப்போ செய்முறை பார்க்கலாம். முதல்ல புதினா கொத்தமல்லியை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த சாதத்தை ஒரே பாட்டில் செய்ய போகிறேன், ஒரே பாத்திரத்தில் செய்ய போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா சாமான்லாம் சேர்க்க போகிறேன். பட்டை, மராட்டி மொக்கு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் லவங்கம், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறையவோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி குக் பண்ண தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறவங்க 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி, 2 கப் தண்ணி யூஸ் பண்ணுங்கள், போதும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி அரிசி வெந்திருக்கும். இந்த டைமில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடணும். அந்த 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி திறக்காமல் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்திரத்துலேயே அதை வேக விடுங்க. அந்த 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி கொடுங்க. மின்ட் கொரியாண்டர் ரைஸ் ரெடி, பச்சை சாதம் ரெடி. இப்போ ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நீங்கள் தயிரை கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதில் சேர்க்கலாம். இப்போது இந்த ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. பச்சை சாதம் வித் ரைத்தா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லக்கி ஃபியூஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.